Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி நாளை நள்ளிரவில் அறிவிக்கப்படும். தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. நவசம சமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன காலமானார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக விஜயதாச ராஜபக்சவும் சரத் பொன்சேகாவும் அறிவிப்பு. காலத்தை இழுத்தடிக்காமல் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு எதிர்க்கட்சி வேண்டுகோள். துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்பை விட முன்னிலை. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி நள்ளிரவில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட தயாராக இருக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று அரசாங்க அச்சகத்திற்கு அறிவித்திருந்தது. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி இடம்பெறவுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க செய்தியாளர் கங்காணி கல்பனா லியனகே தெரிவித்தார். இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கவிடம் வினவிய போது அதற்கான அறிவிப்பு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேவையான கைரேகை மை எழுதுபொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நவசம சமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன இன்று தனது 81வது வயதில் காலமானார். 1943ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் திகதி லுணுகல பகுதியில் பிறந்தவர் விக்ரமபாகு. மதுகம ஆனந்தா கல்லூரியில் தனது ஆரம்ப கல்வியையும் ஆனந்தா வித்தியாலயத்தில் 2ஆம் நிலை கல்வியையும் பெற்ற விக்ரமபாகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் மின்சார பொறியியல் துறையில் 1ஆம் தரத்தில் சித்தி எய்தினார். அவருக்கு 1970ஆம் ஆண்டு பொதுநலவாய நாடுகளின் புலமை பரிசில் கிடைத்து இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். அங்கு அவர் PhD பட்டத்தை பெற்றார். இங்கிலாந்தில் இருந்து நாடு திரும்பிய விக்ரமபாகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றினார். மாணவராக இருந்தபோதே லங்கா சமசமாஜ கட்சியின் அரசியல் நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட விக்ரமபாகு நாளடைவில் கட்சியின் தலைமைத்துவத்தின் போக்குகளில் அதிருப்தியடைந்து வாசுதேவ நாணயக்காரவுடன் சேர்ந்து நவசம சமாஜ கட்சியை ஆரம்பித்தார். பிறகு நாணயக்காரவுடனும் கொள்கை முரண்பாடு காரணமாக பிரிந்து இறுதி வரை நவசம சமாஜ கட்சியின் தலைவராக இருந்தார். அண்மை காலமாக சுகவீனம் அடைந்திருந்த அவர் இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காலமானார். இறுதி வரை தனது கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத விக்ரமபாகுவின் அரசியல் வாழ்க்கை இலங்கை இடதுசாரி அரசியல் வரலாற்றில் ஒரு தனியான அத்தியாயமாகும். தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்காக இறுதி வரை குரல் கொடுத்த அவர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் விலகியதில்லை. ஒருபோதுமே பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்காத விக்ரமபாகுவின் மறைவுக்கு இன்று பாராளுமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. ஆளும் கட்சி சார்பில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் அஞ்சலி செலுத்தி உரையாற்றினர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆர்கேட் சுதந்திர சதுக்கத்தில் இன்று நடத்திய செய்தியாளர்கள் மாநாட்டில் தனது தீர்மானத்தை அறிவித்த விஜயதாச
மேற்கொண்டு இது தொடர்பான விடயங்களை ஆகஸ்ட் 1 தனது கட்சி அறிவிக்கும் என்று குறிப்பிட்டார். அதேவேளை பொன்சேகா தனது எக்ஸ் தளத்தில் செய்த பதிவில் தனது முடிவை அறிவித்துள்ளார். ஊழலை ஒழிப்பதற்காக தன்னுடன் அணி சேருமாறு நாட்டு மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். பொலிஸ் மா அதிபர் தொடர்பில் உயர்நீதிமன்றம் நேற்று பிறப்பித்த உத்தரவை மதித்து செயற்படுகின்ற அதேவேளை காலத்தை இழுத்தடிக்காமல் பதில் பொலிஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை கேள்விக்கு உட்படுத்தும் அதிகாரம் அமைச்சரவைக்கு கிடையாது என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அந்த தீர்ப்பை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பதில் பொலிஸ் மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் நிறைவேற்ற அதிகார பீடத்திற்கு இருக்கிறது. பதில் பொலிஸ் மா அதிபர் நியமனத்திற்கு அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரம் தேவையில்லை என்று பேராசிரியர் GL பீரிஸ் சபையில் கூறினார். அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரம் இல்லாமல் பதில் சட்டமா அதிபரை நியமித்த ஜனாதிபதிக்கு அதே போன்று பதில் பொலிஸ் மா அதிபரை ஏன் நியமிக்க முடியாது என்று தயாசிறி ஜெயசேகர கேள்வி எழுப்பினார். உயர் நீதிமன்றத்தின் பிரகாரம் பதில் பொலிஸ் மா அதிபர் நியமிக்கப்படவில்லை என்றால் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாக அமையும் என்று எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல கூறிய அதேவேளை அதற்கு பதிலளித்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அரசாங்கம் ஆராய்ந்து அபிப்பிராயத்தை கூறுவதற்கு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கூறினார். சபாநாயகர் தலைமையில் அரசியலமைப்பு பேரவை கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கும் என்றும் அவர் கூறினார். தேசபந்து தென்னகோன் பொலிஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டதை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட 9 அடிப்படை உரிமைகள் மனுக்களை நேற்று பரிசீலனைக்கு எடுத்த உயர்நீதிமன்றம் அந்த மனுக்கள் மீதான விசாரணை நிறைவடையும் வரை அவர் பொலிஸ் மா அதிபராக பதவி வகிப்பதற்கு இடைக்கால தடையுத்தரவு ஒன்றை பிறப்பித்ததுடன் பொருத்தமான ஒருவரை பதில் பொலிஸ் மா அதிபராக நியமிக்குமாறு ஜனாதிபதியை கேட்டுக்கொண்டது. இந்த உத்தரவை அடுத்து நேற்று அமைச்சரவையை ஜனாதிபதி அவசரமாக கூட்டினார். தீர்ப்பு குறித்த அபிப்பிராயத்தை உயர் நீதிமன்றத்திற்கு அரசாங்கம் 2 நாட்களில் தெரியப்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த சிங்கள சமூகத்தின் இடதுசாரி தலைவர் தோழர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன அவர்களுக்கு தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் தனது ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துள்ளது. நவசம சமாஜ கட்சியின் தலைவராக தனது 81ஆம் வயதில் காலமான அவர் சிறுபான்மை இனங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததோடு எப்போதும் தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். கழகத்தின் தலைமைகளுடன் மிகவும் நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்த அவர் தனது இறுதி காலம் வரையிலும் அவ்வுறவுகளை பேணி வந்தார். தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு, தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமற் போனவர்கள் தொடர்பான விசாரணைகள், இராணுவத்தின் வசமிருக்கும் நிலங்களை உரிமையாளர்களுக்கு மீள கையளித்தல் போன்ற விடயங்களுக்காக தென்னிலங்கையில் பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் குறிப்பாக தலைநகர் கொழும்பில் போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருந்தார். தமிழ் மக்களின் நேர்மையான சிங்கள நண்பர்கள் எனும் பட்டியலில் அமரர் தோழர் விக்ரமபாகு கருணாரத்ன அவர்களுக்கு என்றென்றும் தனித்துவமான இடம் இருக்கும் என்பது தமது நம்பிக்கை என தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத குழுக்கள் எந்தவிதமான நெறிமுறையும் இல்லாதவை என்பதால் அரசியல் முகாம்களுக்குள் புகுந்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்ட பொதுபல சேனா பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் இந்த விவகாரம் தொடர்பில் தன்னிடம் சகல சான்றுகளும் இருப்பதாகவும் அவற்றை தன்னால் பாராளுமன்றத்தில் மாத்திரமே வெளியிட முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய ஞானசார பிரதான கட்சிகளால் தமக்கு இடம் தரப்படுவதில்லை என்பதால் கடந்த 15-20 வருடங்களாக சேகரித்த தகவல்களை வெளியிடுவதற்கு
பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கு தமக்கு உதவி தேவை எனவும் குறித்த தகவல்களை தமக்கு பாரம்பரிய முஸ்லிம் சமூகமே வழங்கியதாகவும் கூறினார். இந்த பிரச்சினையை கையாள தனக்கு பாராளுமன்றத்தில் இடமொன்று தேவை எனவும் சட்டங்கள் இயற்றப்படுகின்ற பாராளுமன்றத்தில் செல்வாக்கு செலுத்த வேண்டிய தேவை தமக்கு இருப்பதாகவும் ஞானசார கூறினார். ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தில் திருத்தம் செய்ய வேண்டுமென்று நேற்று பாராளுமன்றத்தில் டலஸ் அழகப்பெரும கோரிக்கை முன்வைத்தார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணத்தை 25 லட்சம் ரூபாவாகவும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணத்தை 30 லட்சம் ரூபாவாகவும் நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால்தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு ஒன்றில் இந்திய ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவரான துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்பை விடவும் முன்னிலையில் இருக்கிறார். சர்வதேச சந்தை ஆய்வு மற்றும் ஆலோசனை நிறுவனமான இப்சோ ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட கமலா 2% அதிகமான ஆதரவை கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இவ்வருட ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்த ஜனாதிபதி ஜோ பைடன் தனது துணை ஜனாதிபதி கமலாவை ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஆதரிப்பதாக கூறினார். ஜனநாயக கட்சி அதன் வேட்பாளர் தெரிவு மாநாட்டில் கமலாவை தெரிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.